எங்களது அன்பிற்குரிய ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி நந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பன்னாட்டு லைன் சங்கத்தின் சார்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விழாவிலே ஒரு அற்புதமான நிகழ்வு. 16 புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். எல்லாத்தையும் தாண்டி பாரதி சொன்ன புதுமை பெண்களாக வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தால் என்று சொன்னதைப் போல பெரும் படைக்க புறப்பட்டு இருக்கிறார்கள். உலக அரங்கிலே ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெண்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த அளவிலே இங்கு நடைபெற்று இருக்கின்ற இந்த புரட்சி எல்லா பக்கமும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் இங்கே பேசிய அறிஞர்கள் அத்தனை பேரும் மிக அழகாக சொன்னார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் தாண்டி தாய்ப்பாலை மிக அதிகமாக தந்து பல இன்னுயிர்களை, இளம் குழந்தைகளை காப்பாற்றிய வைஷ்ணவி பிரகாஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த இடத்திலே ஒன்றை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுதுமே பரோபகாரி என்று ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார் பரோபகாரி என்று சொல்லுவார். அப்படி எப்பொழுதுமே எந்த விழாக்களாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இங்கே பேசிய கவர்னர் அண்ணன் ராஜ்குமார் அவர்கள், திரு கருணாநிதி அண்ணன் அவர்கள், இவர்களெல்லாம், டாக்டர் பழனிசாமி அவர்களெல்லாம் எல்லோருமே சொன்னார்கள். இப்போ பேசிய மதிப்புக்குரிய லைன் கவர்னர் திரு நித்யானந்தம் அவர்களும் சொன்னார், எதுவாக இருந்தாலும் செந்தில் இல்லாத இடமே இல்லை. அது பேசும்பொழுது ராஜ்குமார் அவர்கள் சொன்னார்கள், அந்த டயத்தில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் தைரியமாக மாஸ்க்கு கூட போடாமல் போய் உள்ளே போய் கொடுத்தாரு அப்படின்னு. அதில் என்னையும் இணைத்து கொண்டார். நான் கேட்டோடு நின்றுட்டேன். அதில் ஏன்னா அந்த வாட்ச்மேனே சொல்லிட்டார், கொஞ்சம் ஒரு 55க்கு மேலே இருக்கவங்களாம் தயவுசெய்து வரக்கூடாது, நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி நம்மளை தள்ளி விட்டுட்டார். அப்போ நிறைய அந்த ஆக்சிஜன் தேவைப்பட்டது. அதையெல்லாம் நிறைய பேரிடே நன்கொடை பெற்று காலையில் எந்திரிச்சா அண்ணா இஎஸ்ஐயில் இருக்காம்பார். அப்படி ஒரு பரோபகாரி. அவர் வாழ்த்துவதற்கு வார்த்தைகளே இல்லை. ஆவியில் எளிமையானவன் பாக்கியவான் என்று சொல்லுவானே, அப்படி ஆவியில் எளிமையானவனாக மிக அற்புதமான மனிதராக மகிழ்வித்து மகிழ் என்று சொல்லுவார். இன்றைக்கு அன்பு செய் என்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து எதையாவது ஒன்றை பரபர என்று பேசும்போது கூட சொன்னார்கள். அக்கா சொல்லும்போது சொன்னாங்க, சாரதா அக்கா அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது இவர் 5ஆம் தேதி பிறந்த நாளே என்னமோ தெரியல, மிக சிறப்பாக எப்பொழுதும் துருதுருப்பாக இருக்காருன்னு சொன்னாங்க. மெத்த மகிழ்ச்சி. என்னுடைய அன்பு தம்பி, நான் அடிக்கடி சொல்லுவேன், அம்மையே அப்பா ஒப்பிலா அமணியே அன்பிலே விளைந்த ஒரு அமுதேன்னு சொல்லுவான் திருவாசகத்தில். இந்த மாதிரி ஒரு அன்பிலே விளைந்த ஒரு அமுது. அது எப்பொழுதும் ஏதோ ஒன்று ஒரு விழான்னு சொன்னால் அதில் நான் இருக்கேன்னான்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. நம்ம வீட்டு விழான்னா செந்தல்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம உட்காந்துக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். அவர் பல்லாண்டு காலம் நோய் நடியின்றி 100 ஆண்டு காலம். அவர் மனைவி திருமதி சுப்பு அவர்கள் அருமையான எழுத்தாளர். எல்லாவற்றையும் தாண்டி நேருநகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து ஒரு புதுமை பெண்கள் ஒரு டீமு, அந்த டீமில் இருக்க ஸ்ரீ ரேவதி, கீதா, திவ்யதர்ஷினி, தேஜஸ்வினி ஆகிய எல்லோரையும் வாழ்த்துகிறேன். புதிதாக பொறுப்பேற்று கொண்டிருக்கிறவங்கள் அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக வரும் நாட்களிலே பணியாற்றிட வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு, அதேபோல் 16 உறுப்பினர்களை இணைத்திருக்கிறீர்கள். இது மிகச்சிறப்பான பணியாக கவர்னர் அவர்களே சொல்லிவிட்டார். இதற்கு மேல் நாங்கள் ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதையெல்லாம் தாண்டி 2 இணைச்சங்கங்களை வர இணைத்திருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் தாண்டி வரும் நாட்களிலே மிகச்சிறப்பாக பணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்.
அரசியலும் ஆன்மீகமும் செய்யாத பல காரியங்களை ஜாதி மத இன பேதங்களை எல்லாம் கடந்து உங்களுடைய சங்கங்கள், இப்படிப்பட்ட சங்கங்கள் செய்து கொண்டிருப்பதை வரவேற்கிறேன். நானும் இதிலே உறுப்பினராக அன்பு தம்பியின் மூலமாக இணைந்திருப்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேரு நகர் லயன் சங்கம் பெருமைப்படுவதோடு நானும் பெருமைப்படுகிறேன். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கன்ற என்று சொல்லி 100 ஆண்டு காலம் நோய் நொடியின்றி அன்பு தம்பி நலமோடு வளமோடு எல்லோருக்கும் மகிழ்வித்து மகிழ் என்கிற அந்த வார்த்தைகளோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.